பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2021ஆம் ஆண்டு அகில உலக மிஷனரி இயக்கத்தினுடைய 5வது ஆண்டு கன்வென்ஷனை ஒட்டி இந்த யூடியூப் வழியாய், இந்த ஃபேஸ்புக் வழியாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். காரணம், இக்கட்டான சூழ்நிலையிலும் தேசத்தினுடைய ஒரு பக்கம் கொரோனாவுடைய காலம், இதை நிமித்தமாய் தேசம் கூட முடியாததினாலே கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 5வது ஆண்டு கன்வென்ஷனை நாம் இப்படியாய் ஒன்லைன் ஊடாய் இந்த நாளிலே நாங்கள் முயற்சி எடுத்து இப்பொழுது 1வது நாளிலே நாங்கள் ஆயத்தப்பட்டு நாம் தேவனை ஒரு மனமாய் யாவரும் ஆராதிக்க போகிறோம். எத்தனை நல்லவர்! அவருடைய கிருபை இந்த கன்வென்ஷன் நாட்களில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் இந்த 3 நாள் கன்வென்ஷனிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வல்லமையும் பிரசன்னம் நம்ம மத்தியில் ஆளுகை செய்ய வேண்டும். விசேஷமாய் 1வது நாள் இந்த மட்டக்களப்பிலே ராஜபுரத்திலே டபிள்யூடைய தலைமை சபையிலே இந்த 1வது நாள் கன்வென்ஷன் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து 2வது நாள் வவுனியாவிலும் 3வது நாள் மட்டக்களப்பிலும் நாங்கள் இணைந்து நம்முடைய தேசத்திலே ஒரு மகா பெரிய கன்வென்ஷனாய் செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே இந்த 1வது நாள் கன்வென்ஷனை நாங்கள் அற்பமாய் ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் தேவன் மகத்துவமான காரியத்தை அவர் செய்ய வல்லவர். தொடர்ந்து நாம் யாவரும் செபிப்போம். விசேஷமாக இந்த இணையவழியிலே பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் தயவு செய்து எங்களோடு கூட நீங்கள் ஒருமனப்படுங்கள், எங்களுக்காய் செபியுங்கள். தொடர்ந்து வரப்போகிற அநேக காரியங்கள் உண்டு. விசேஷம் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட செபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த 1வது நாள் இந்த அகில உலக மிஷனரி இயக்கத்தினுடைய இந்த கன்வென்ஷனுக்காய் வருகிறோம். தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே கடந்த 4 ஆண்டு சிறப்பாய் மிகவும் அழகாய் நிவர்த்தியாய் தேசத்திலே ஆண்டவரே ஒரு பெரு விழாவாய் எங்களுக்கு கன்வென்ஷனை கர்த்தர் செய்து தந்தீங்க. ஆண்டவரே, தேசத்தினுடைய சூழ்நிலை நாங்கள் ஒருமனப்பட முடியாமல் கூட முடியாமல் ஆண்டவரே இப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் ஆண்டவரே நாங்கள் இந்த ஆன்லைன் ஊடாய் இந்த செய்யப்படுகிற இந்த கன்வென்ஷனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வரப்போகிற மீதியான பாடல்கள், மீதியான ஆண்டவரே தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பகுதிகள், ஒவ்வொரு செபங்கள் எல்லாவற்றிலும் தேவரே நீர் கூட இருந்து ஆளுகை செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே தகப்பனே, கன்வென்ஷனுக்காய் பேச போகிற ஆண்டவரே வசனத்துக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, பொட்டுரிக்கோ தேசத்தில் இருந்து ஆண்டவரே 1 நாள் செய்தியை கொண்டு வருகிற எல்பர்ட் ரிவேராவுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து அவரோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே தகப்பனே, இந்த கன்வென்ஷன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த தேவ மனிதரை கொண்டு கர்த்தர் விலங்கிய தேசத்துக்கு சொல்ல போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, அவர்கள் கொண்டு கர்த்தர் பாவிப்பீராக. நாங்களும் பிரயோஜனம் எடுக்க ஆண்டவரே இந்த கன்வென்ஷனை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இணைய வழி ஊடாய் பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் இதிலே பங்கு பெற, யாவரும் ஆண்டவரை இதற்கு என்று ஆண்டவரை பிரதிபலனை அடைய என் தேவன் தாமே உதவி செய்வீராக. தொடர்ந்து இந்த கன்வென்ஷன் நாட்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, போராட்டங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க. அற்புதம் செய்திருங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபங்கேளு பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லது. ஒரு அருமையான இந்த நாளிலே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க போகிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் நாங்கள் காணாவிட்டாலும் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஆவியிலே நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கே ஒருமனப்படுகிறோமோ எங்களுடைய ஒருமனத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே இருந்து ஒருமிக்கிறார்களோ ஒரு மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் அவரை ஆராதிக்கிறதான இந்த வேளையில கூட அவர் நாங்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல எங்களை சூழ்ந்து கொள்வார். இந்த இணைய வழியிலே நாங்கள் அவரை ஆராதிக்கிற நேரங்களில் கூட அவருடைய மகிமை எங்களை நிரப்ப ஆரம்பிப்போம். ஆகையால் நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையாய் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க போகிறோம். ஒரு பாடலை நாங்கள்
நாங்கள் பாடுவோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, தேவன் என்னை காத்துடுவார். என்ன சூழ்நிலை இந்த நாட்களில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உலகம் ஒரு பெரிய ஒரு சாதாரண சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எப்படி சூழ்நிலை இருந்தாலும், என்னையும் உங்களை நடத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் எங்களை காப்பாற்ற, எங்களை பாதுகாக்க, எங்களை பராமரிக்க, எங்களை பிழை கூட்ட வல்லவராக இருக்கிறார். ஆகையினால நாங்கள் பாடுவோம். சிங்க கெபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்துடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, ஓ சாத்தானின் சமுத்திரம் அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், சிங்க கெபியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை சொல்லுங்க, அவரே என்னை காப்பவரே, என்னை காக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு. என்னை காப்பாற்ற என்னை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியிலே தானியேலை காப்பாற்றின தேவனாய், சூளை நெருப்பிலே நான்காவது நபராக கடந்து வந்த அந்த தெய்வம் இந்த நாளும் மாறாதவராய், அவர் ஒரு மறைத்து போன ஒரு தெய்வத்தினர் ஆராதிக்கவில்லை. ஜீவனுள்ள தேவன் அவர். அக்கினி சூளையாய் இருந்தாலும் கடல் ஆழமாய் இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூப்பிடுகிற இடத்திலே பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அப்பொழுது மறு உத்தரவாதலை செய்வேன் என்று சொன்னேன். ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று தானியேலை சதி திட்டம் தீட்டி அவரை கொண்டு அந்த சிங்க கெபியிலே போட்டார்கள். அவர் நினைத்தார்கள் தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. ஆனால் தானியேலை அந்த ராத்திரி வேளையிலே சிங்க கெபியிலே போட்ட வேளையிலே வேதம் அழகாக சொல்லுகிறது, அது நேபுகாத்நேச்சார் அந்த அரசருக்கோ நித்திரையே வரவில்லை. யார் அந்த அரசர் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கெபியிலே போடும்படியாக ஒப்பு கொடுத்தார்களோ, அந்த தீர்மானத்துக்கு அனுமதி அளித்தாரோ, அந்த அரசருக்கு இரவெல்லாம் தூக்கமே வரலை. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக கீத வாக்கியங்கள் வருகிறது. அவருக்கு முன்பால் அவரை சந்தோஷப்படுத்த, அவரை மகிழ்ச்சிப்படுத்த, அவரை மகிழ்ச்சிப்படுத்த பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அவருடைய துக்கத்தில் இருந்து அவரால் மீண்டு கொள்ள முடியவில்லை என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்த நாள் காலையிலே அதிகாலையிலே அவர் எழுந்து சிங்கக்கெபியின் அண்டை போய் அங்கே அந்த ராஜா கேட்கிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற அந்த தேவன், நீ நம்புகிறவனுடைய தெய்வம் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி, அந்த ராஜாக்கு நம்பிக்கை விசுவாசம் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே இருந்து மறு சத்தம் ஒன்று உண்டாயிற்று, ஆம், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களின் வாய்களில் இருந்து என்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தார் என்று அங்கே சொல்லுகிறான். தேவன் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், மனிதர்களை எங்களை தள்ளிவிட்டாலும், யார் மறந்து போனாலும், யார் எங்களுக்கு எதிராய் வந்தாலும், யார் எங்களை புறக்கணித்தாலும், எங்களை திட்டம் தீட்டி எங்களை விழப்பண்ணினாலும், அவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால எந்த அதிகாரி வந்தாலும் என்ன, எந்த உலகத்தின் பெரிய மனிதர்கள் வந்தாலும் என்ன, உலகத்தில் இருக்கிற ஆயுதங்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிற அந்த ஒரு தேவன் பெரியவராய் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையா இருந்தாலும், வியாதியின் கோரங்களாய் இருந்தாலும், பொருளாதார நெருக்கடியாய் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். அந்த அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த தேவன், வேதம் சொல்லுகிறது, அக்கினியினுடைய வாடை, அக்கினி அவர்கள் மேலே வளம் செய்யவில்லையாம், அந்த புகையினுடைய வாசம் கூட அவர்கள் மேலே இல்லையாம். ஆனால் அவர்களை தூக்கி போட்டு அவர்களை போடுகிறவர்களே அவர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். அக்கினி சூளையிலே நடந்து உலாத்த ஒரு வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனோடு நாங்கள் ஜீவிக்கிறோம். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். அவருடைய சகோதரிகளுக்கோ நம்பிக்கை இல்லை, ஆண்டவரே யாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், அந்த கல்லை புரட்டுங்கள், லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிற வேளையிலே மரித்த அந்த லாசருடைய சடலங்கள் உயிரடையுமானால் இன்னைக்கு மரித்த நிலைமையிலே காணப்படுகிறதான என்னுடைய சரீர பிரகாரமான காரியங்களா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும், உயிரடைய பண்ணுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இந்த மாலை வேளையில எங்கள் மத்தியிலே நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே உன்னை தொட வல்லவராய், எங்கள் மத்தியிலே செய்வாட வல்லவராய், என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ, உயிச சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் இருக்கிற இடத்துல சொல்லுவோமா, காத்திடும் பலவானன்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான்.
ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நாங்கள் விலகி போகலாம், நாங்கள் மறந்து போகலாம், ஆனால் அவர்களை மறக்கிறதே இல்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஐயோ எல்லாம் முடிந்தது என்று ஒரு தருவாயில நீங்க இதை பார்த்து கொண்டிருந்தால், என்றுரை ஒருபோதும் கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிற அந்த தேவனால முடியும். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயப்படாதே, பயம் வேண்டாம். உன் அருகிலே ஜீவனுள்ள தேவன் இருக்கிறபடினால, ஓ என்றுரை செய்தவர் இருக்கிற இடத்துல ஆராதிப்போமா? அப்பா ஆவியில் ஆராதிப்போம், என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம், என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. ஒருவேளை இன்னைக்கு அக்கினி சூளையில நாங்கள் சரீர பிரகாரமாக போடப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களை எரித்துக் கொண்டிருக்கலாம். நாங்கள் நம்பினோர் எங்களை வார்த்தையினாலே தூக்கி எறிந்திருக்கலாம். நாங்கள் நம்பின சூழ்நிலைகள், நாங்கள் எதிர்பார்த்த இடங்கள் எல்லாம் மாறி போயிருக்கலாம், தலைவிழா போயிருக்கலாம். ஐயோ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருக்கிறேனே, எங்கால திரும்பினாலும் ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனையா சொன்ன. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. கடல் ஆழமா இருந்தா யோனாவே ஒரு மீன் அனுப்ப முடியும். அக்கினி சூளையில் இருக்கிற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே உன்னோட வாசம் பண்ணவரால் வர முடியும். பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு பிரயாணத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு விஷ பாம்பு அவரை அங்கே அடிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு சிறு பூச்சியை போல அதை உதறி விட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தீமைக்கு விலகி காப்பாற்றுவது தேவன் உண்டு. அவரை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பலவானவர். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிற சூழ்நிலையை காட்டிலும், இன்னைக்கு நாங்கள் நம்பின மனிதனை காட்டிலும் பல மடங்கு பலன் உள்ள ஒரு தேவனின் அண்ட சராசரங்கள் இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவன் உண்டு. அவர் ஒரு நாள் எங்களை கைவிடுகிறதில்லை, அவர் ஒரு நாள் எங்களை விட்டு விலகிறதில்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரால் இடத்தை கடந்து வர முடியும். அவரை எங்களை காண்கிறவர், அவரை எங்களை காக்கிறவர். அன்று வனாந்தரத்திலே ஓடி ஆகார் தன்னுடைய மகன் மரிப்பதை காணக்கூடாது என்று ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே அங்கே தேவன் பிரத்யட்சமாய் தோன்றி அங்கே ஒரு நீரூற்று உண்டு பண்ணினான். வனாந்திரம், நீரூற்று வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லை, ஆனால் தேவனால முடியும். அவன் அந்த இடத்திலே தேவனை பார்த்து சொல்கிறார், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். எந்த மனிதன் நினைத்திருந்தாலும் அந்த இடத்துல வந்திருக்க முடியாது. யார் நினைத்திருந்தாலும் அந்த நீரூற்றுகளை உண்டு பண்ணியிருக்க முடியாது, தண்ணியை கொடுத்திருக்க முடியாது. வனாந்திரம் வாய்ப்பே இல்லை, நீருக்கு வனாந்திரம் தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை. தேவனால முடியும், தேவனால முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்துகிற வழியிலே கண்மலையை பிளந்து தண்ணீர்கள்
சூழ்நிலையை பார்க்காம, எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அதை குறித்து நாங்கள் கலங்கி அதை குறித்து பேசாமல், அதை விட ஜீவனுள்ள ஒரு தேவனை நோக்கி என்னுடைய கண்களை அவர் மேல நாங்கள் வைக்க ஆரம்பிப்போமா? இந்த ஒரு நல்ல நாள், இந்த ஒரு ஆராதனையில, இந்த ஒரு கூட்டத்தில் பார்த்து சொல்லுங்க, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம், என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம், ஆவியில் ஆராதிப்போம். இப்படி இருக்கிற இடத்துல இருந்து, நீங்க இருக்கிற சூழ்நிலையில, ஒருவேளை நீங்க பயணத்துல பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்க தனியாக ஒரு அறையில காட்டி ஒரு வீட்டினுடைய மண்டப பகுதியில நீங்க அமர்ந்திருந்து பொருளையோ உங்களுடைய இழப்பையோ நீங்க எதுல பார்க்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நம்முடைய மணல் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா, முழங்கால இருக்கக்கூடிய முழங்கால இருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவா, தூயரே சர்வவல்லவர் நீர் ஆண்டவரே, அவர் உயர்த்த ஆரம்பிக்க போகிறோம். நீங்க இருந்து அமர்ந்திருந்து இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்துகிற அந்த இடத்துல அவருடைய மகிமை உன் மேல் அமர போகிறது. அவர் தொட போகிறார். அவர் இன்றைய நாள் இந்த கூட்டத்தில் அவனை அபிஷேகிக்க விரும்புகிறார். இருக்கிற இடத்துல அவரை மகிமைப்படுத்துமா, தூயரே அவர் ஒருவரை தூயர், அவர் ஒருவரை பரிசுத்தர். இந்த வானத்தின் கீழே இந்த பூமிக்கு மேலே அவரை அல்லாமல் வேறு யாரும் இந்த நாமத்துக்கு அந்த பெயரை நாங்கள் அந்த பரிசுத்தர் என்கிற அந்த நாமத்தை தரித்துக் கொள்ள முடியாது. அவ்வளவு சுத்தமான ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தூயரே
நேரத்துக்காக நன்றி. நேரம் எங்களோடு இடைப்பட்டபடினால் மகிமைக்காய் பிரசனத்துக்காய் நன்றி சொல்கிறேன். ஆராதிகளை கொடுத்து இந்த மாபெரும் சிலாக்கியத்துக்காய் இந்த பாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவர். மீதியான நேரங்களில் விஷயங்கள் அத்தனை உடைய கருத்தில் தருகிறோம். நீரே எங்களோடு இடைப்படுகிறார், நீரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all, brothers and sisters from Sri Lanka. இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. I want to give my greetings to the supervisor, Tiro Chelvam. அங்கே இருக்கக்கூடிய ஊழிய மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய திருச்செல்வத்திற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And all the board members of Sri Lanka, the pastors, lay workers, and also all of the brethren. இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய குழுவில் இருக்கக்கூடிய குழு அங்கத்தினர்கள் மற்றும் போதகர்கள், விசுவாசிகள் எல்லோருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். The country of Sri Lanka is right in my heart. I love you guys. இலங்கை தேசம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. நான் உங்களை நேசிக்கிறேன். You're very special to us and my family. நீங்கள் எங்களுக்கு மிகவும் விசேஷித்தவர்கள். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள். And I have great memories of you. உங்களை குறித்து நல்ல நினைவுகள் நான் வைத்துள்ளேன். So I hope that this message will be a blessing to all of you. உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I also want to thank Pastor Sam Jacob, who is going to be my translator today. Pastor Sam Jacob அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் தான் இன்றைக்கு எனக்கு மொழிபெயர்க்க போகிறார். Who also has become a great friend of mine. என்னுடைய நெருங்கிய நண்பன் அவர். So praise the Lord. Praise the Lord. Thank you. Amen. So we're going to be reading from the book of Job, chapter 14, verses 7 through 9. யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். And we're going to read the word of God in the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். And the word of God says as follows. For there is hope of a tree, if it be cut down, that it will sprout again, and that the tender branch thereof will not cease. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தழைக்கும். அதன் இளங்கிளை துளிர்க்கும். Though the root thereof wax old in the earth, and the stock thereof die in the ground, அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளங்கிளையை போல் கிளைவிடும். Amen. The title of this message is The Trunk with the Holy Seed. பரிசுத்த வித்தினுடைய அடிமரம் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். Okay, so let's pray and let's ask the Lord to guide us in this message. I would like Pastor Sam to guide us in prayer. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். போதகர் சாம் அவர்களை ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும். இன்றைக்கு நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ அதை கர்த்தரே பேசுவீராய். உம்முடைய திவ்ய சத்தத்தை கேட்க பண்ணும். எங்களோடு பேசுவீராய். உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. There are many times when we feel that everything has been lost in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நாம் சிந்திப்பது உண்டு. Sometimes we do not see any hope in sight. சில சமயத்திலே நமக்குள்ளே எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில் காணப்படுகிறோம். This can hold true in our surroundings.
அது நம்மை சூழ்ந்தும் சில சமயத்தில் காணப்படுகிறது. Also in the spiritual realm. ஆவிக்குரிய உலகத்திலும் அதே காரியத்தை நாம் பார்க்கின்றோம். But also as a church. சபையிலும் இப்படிப்பட்ட நிலையை நாம் காண்கின்றோம். Sometimes these are processes that allows us to go through. சில சமயத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். அதை கடந்து நாம் போக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. So that we can grow as individuals and form part of the body of Christ. ஆம், நாம் தனிப்பட்ட விதமாகவும் சபையாய் வளரும்படி இது நமக்கு உதவி செய்கிறது. But we need to understand that even if the tree has been cut, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மரமானது வெட்டப்பட்ட பிறகு the roots have not died. அதனுடைய வேர் செத்து போகவில்லை. The roots are alive and God will give them life through his living waters. ஆம், அந்த வேர் செத்து போகாமல் இருப்பதனால் அந்த வேருக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரினால அதற்கு ஜீவனை கொடுக்கிறார். Let us be prepared for what God has in store for us. கர்த்தர் நமக்கென்று சவதரித்து இல்லாவிட்டால் நமக்கென்று ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்ததற்காக நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். His holy seed has been planted in us. நமக்குள்ளே பரிசுத்த வித்து விதைக்கப்பட்டிருக்கும் என்றால், so let us bear the fruit that is expected of us. நம்மை குறித்து எதிர்பார்க்கக்கூடிய கனியை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். Remember that the tree is not dead. நீங்கள் மறந்து போகக்கூடாது, அடிமரம் செத்து போகவில்லை. God has given it life in abundance. கர்த்தர் நமக்கு ஜீவன், அந்த ஜீவனை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். Let's listen to this message and allow the Holy Spirit to move in your life and allow him to work. இந்த செய்தியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். Especially in the area of your life that you thought was dead or about to die. உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, இல்லவிட்டால் செத்த நிலையிலே இருக்கிறது என்ற அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய ஜீவன் பகரும்படி நீங்கள் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. I want you to understand that the tree has been cut, but it will sprout again. நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மரமானது வெட்டப்பட்டது, ஆனால் அது மீண்டும் துளிர்க்கும். Within these verses, இந்த வசனங்களிலே நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது Job has been speaking to God and to himself. யோபு கர்த்தரை பார்த்து பேசுகிறார், தனக்கும் பேசுகிறார். He understands that death is the departure of this world. ஆமீன். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியதை அவன் உணர்ந்தான். But it's not the same with the tree. ஆனால் மரத்திற்கு அப்படி அல்ல. மரத்திற்கு நம்பிக்கை உண்டு. That it has been able to make strong roots throughout its existence. ஆம், என்ன வந்தாலும் அதற்கு அடிமரமானது அது வேறு ஆழமாக செல்வதனால அதற்கு நம்பிக்கை உண்டு. Even if the tree has suffered cuts through its lifespan, அந்த மரமானது வெட்டப்பட்டாலும் its roots have not died. ஆனால் அதனுடைய அடி வேறு அது செத்து போகவில்லை. There is great expectancy that the tree will grow again and grow even stronger. ஆம், அந்த வேர் ஆழமாய் இருப்பதனால அந்த மரமானது மீண்டும் வளரும். அது மாத்திரமல்ல, அது பலமாய் துளிர்க்கும். The tree will sprout again and its tender branches will not cease. அந்த மரம் மீண்டும் துளிர்த்து அது துளிர்விட ஆரம்பிக்கும். It is very interesting to note that in times of war, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட போராட்ட காலங்களிலே it was prohibited to destroy the trees that bear fruit.
யுத்த களத்திலேயும் கனி கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தை இல்லாவிட்டால் மரத்தை அழிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனை உண்டு. We find that in the book of Deuteronomy chapter 20 verse 19. உபாகம புஸ்தகம் 20:19 அதை நாம் பார்க்கின்றோம். But the trees, கனி கொடுக்கக்கூடிய மரம் அழிக்கப்படக்கூடாது. but the trees that did not give any type of fruit, ஆனால் கனி கொடாத மரங்கள் இருக்கும் என்று சொன்னால் they were allowed to be cut. அதை அழிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. And used for anything they could be used for. அதை வெட்டி எப்படி வேண்டுமென்றாலும் அதை பயன்படுத்த அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we find that in the book of Deuteronomy chapter 20 verse 20. உபாகம புஸ்தகம் 20:20 அதை நாம் பார்க்கின்றோம். That's why Jesus Christ said in Matthew chapter 3 verse 10 the following. அதுதான் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. And now also the axe is laid unto the root of the trees. Therefore every tree which bringeth not forth good fruit is hewn down and cast into the fire. இதோ கோடாரியானது மரத்தினுடைய வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் ஏதோ அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். The enemy tried to cut the tree. சத்துரு எப்பொழுதும் மரத்தை வெட்டி அதை வெட்டும்படி அவன் பார்ப்பான். Representing Israel. அது இஸ்ரவேலுக்கு நிழலாய் காணப்படுகிறது. So that God's prophecy could not be fulfilled. தேவனுடைய தீர்க்க தரிசனமானது நிறைவேறாதபடி இஸ்ரவேல் என்ற அந்த மரத்தை துண்டிக்க வேண்டும் என்று சத்துரு முயற்சிக்கிறார். Well, we got news for the enemy. ஆனால் சத்துருவுக்கு நாம் ஒரு செய்தியை வைத்திருக்கின்றோம். Even though the tree has suffered much, அந்த மரம் எவ்வளவு தான் அது துன்புறுத்தப்பட்டாலும் God provided us with a tender plant. ஆண்டவர் ஒரு இளம் கிளையை நமக்கு துளிர்க்க பண்ணினார். According to Isaiah, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் பிரகாரம் this tender plant has no beauty that we should desire him. ஆம், அந்த இளம் கிளையை போல் நமக்கு முன்பாக அவர் தோன்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த இளம் கிளையை குறித்து பார்க்கும் பொழுது நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. But this tender plant became the giver of life. ஆனால் இந்த இளம் கிளையானது ஜீவனை கொடுக்கக்கூடிய மார்க்கமாய் மாறினார். The miracle worker. அவர் அதிசயங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். The chosen one. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். The redeemer. அவர் மீட்பர். In the way to salvation. அவரே ரட்சிப்புக்கு வழி. He became the one that has changed the course of history. ஆம், உலக சரித்திரத்தை புரட்டி போடுகிறவராய் அவர். Oh, hallelujah, hallelujah. He became the only begotten son of the Father. His name is Jesus Christ. அவரே பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவருடைய பெயர் இயேசு. Oh, praise his holy name. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. That is why in verse 8, ஆகவேதான் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. and I want to read it again from Job 14:8. யோபு 14:8 நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். Though the root thereof wax old in the earth, and the stock thereof die in the ground. அதன் வேர் தரையிலே பழைதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். Job sees the root thereof wax old in the earth without any possibility of living. ஆம், இதிலே பார்க்கும் பொழுது பக்தனாகி யோபு அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே அடிந்தாலும்
என்று அவர் பார்க்கிறார். Shall the stock thereof die in the ground forever? ஆம், அதன் வேறு தரையிலே பழையதாகி அது அடிக்கட்டை மண்ணிலே செத்தால். Sometimes we find our brethren looking at the circumstances. சில சமயத்திலே நாம் சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கு. They see no hope in sight. சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்பிக்கை இல்லை. They feel that the seed has died. அங்கே அந்த விதையானது செத்து போய்விட்டது. There's no way the tree will bear fruit. அந்த மரம் மீண்டும் கனி கொடுக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை. They believe that the roots are dead. அங்கே அந்த வேறு அது அழிந்து போய்விட்டது, செத்து போய்விட்டது. That's what they are thinking. அதுதான் அவர்கள் சிந்திக்கிறார். They are not seeing that the holy seed has been planted. ஆனால் விதைக்கப்பட்ட வித்து அது பரிசுத்த வித்து என்பதை மறந்து போகிறார். And that a miracle is about to happen. அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகிறது. No one can understand this. அதை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. Me neither. நானும் அதை புரிந்து கொள்ள முடியாது. But there's no need for us to understand. ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Hallelujah. அல்லேலூயா. All God wants us to do is to believe. நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். And I want to repeat it again. All God wants us is to believe. நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். That is why in verse 9, ஆகவேதான் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது. from chapter 14, verse 9 of the book of Job. யோபின் புத்தகத்தில் 14:9 இப்படி சொல்லுகிறது. And I want to read it again. I want to read this verse again. அதை நான் மீண்டும் வாசிக்க விரும்புகிறேன். Yet through the scent of water it will bud and bring forth boughs like a plant. ஆம், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் கிளையைப் போல் கிளைவிடும். Oh, hallelujah. Hallelujah. Oh, hallelujah. Praise the Lord. There is hope in the Lord. கர்த்தருக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. Oh, praise his holy name, Jesus. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை. Oh, the scent of the water will produce new plants. ஆமென். அங்கே தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து இளம் கிளையை போல் கிளைவிடும். Hallelujah. The scent of water, it will begin to bud. It will begin to flourish. அந்த தண்ணீர் வாசனையினால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது துளிர்த்து இளங்கிளையை போல் கிளைவிடும். It will bring forth boughs. In other words, branches, limbs, spurs. ஆம், அது துளிர்த்து இளங்கிளையை போல் கிளைவிடும். The author of Psalm 1 in verse 3 stated the following. ஆம், சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்திலே ஒரு மூலை இப்படி சொல்லுகிறார். And it says, and he shall be like a tree planted by the rivers of water that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண் தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. All those that perceive the living waters shall begin to bear fruit. ஆம், எங்கெல்லாம் ஜீவ தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் கனி கொடுக்கப்படும். The Song of David in Psalm 65 verse 10, he wrote the following. ஆம், சங்கீதம் 65 தாவீது இப்படி எழுதுகிறார். Thou waterest the ridges thereof abundantly, thou settlest the furrows thereof, thou makest it soft with showers, thou blessest the springing thereof.
அதன் வரப்புகள் தண்ணீர்கள் ஆய் அதன் படைச்சவர்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரை அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். The living waters soften the hardest hearts. Something is going to happen to the terrain. இந்த மரத்திற்கு ஒரு தீமை நடைபெற போகும் பொழுது இருக்கக்கூடியதா இருக்கிறது. It will flow with the waters of the Spirit of God. அந்த ஜீவ நீர் என்று சொல்லும் பொழுது அது ஆவியானவர். And the church with their pastors will begin to see new tender branches that will begin to sprout. சபையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஜீவ தண்ணீராகிய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கே புதிய துளிர்களை நாம் பார்க்க முடியும். In the book of Isaiah, chapter 44, verse 3, it says as follows. ஏசாயா 44:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry ground. I will pour my spirit upon thy seed, and my blessing upon thine offspring. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். This is why the Samaritan woman changed. இந்த இடத்தில்தான் இந்த வார்த்தையை கொண்டுதான் ஒரு சமாரிய பெண் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிற்று. Because she drank of the waters that Jesus gave her to drink. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த ஜீவ தண்ணீரை அவள் குடித்தாள். She was not the same. அவள் இருந்த வண்ணமாக இல்லை, அவளுடைய வாழ்க்கை மாறினது. She changed. அவள் வாழ்விலே மாற்றம் உண்டாயிற்று. She was transformed. அவள் மறுரூபமாக்கப்பட்டாள். And became a missionary for her people of Samaria. அந்த சமரியா தேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவள் ஒரு மிஷனரியாக மாறினாள். All of you will begin to see a sea of people coming to our house of worship. இவ்விதமாக மக்கள் திரளாக நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திற்கு கடந்து வருவதை நாம் காண போகிறோம். And they will become part of the church. அவர்கள் சபையிலே ஒரு பகுதியாக அவர்கள் மாறுவார்கள். They are going to be led here by the scent of the waters. இந்த தண்ணீருடைய வாசனை அவர்கள் மேல் படும் பொழுது அவர்களுக்குள்ளே ஜீவ துளிர்கள் உண்டாகும். Please don't doubt this. அதை குறித்து சற்றேனும் சந்தேகப்படாதிருங்கள். Believe it. அதை விசுவாசி. And you shall see it happen in front of your own eyes. அதை உன் சொந்த கண்ணிலே நீ காண்பாய். This is going to happen because it's prophetic. இது நடைபெறும் காரணம் இது தீர்க்கதரிசன வார்த்தை. In the book of Zechariah, chapter 6, verse 12, it says as follows. சக்கரியா தீர்க்கதரிசன புத்தகம் 6:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. And speak unto him, saying, Thus speaketh the Lord of hosts, saying, Behold the man whose name is the branch, and he shall build the temple of the Lord. அவனோடு சொல்ல வேண்டியதாவது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவனுடைய நாமம் கிளை எனப்படும். அவன் ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான். Many will come to drink of the waters because they thirst of the truth. அநேகர் வந்து ஜீவ தண்ணீரை பருகுவார். They will perceive the scent. ஆமென். அந்த வாசனையை அவர்கள் உணருவார்கள். Of the living waters.
அந்த ஜீவ தண்ணீருடைய வாசனையை நுகர்வார்கள். And they will come to drink it. And once they do, அவர்கள் வந்து அந்த ஜீவ தண்ணீரை குடிப்பார்கள். their lives will begin to change. அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். Because the Holy Spirit will be poured in their lives. காரணம் பரிசுத்த ஆவியானவர்களுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படுவதனாலே. You can lift up your hands and praise the Lord. உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Oh, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, that's why in the book of John, chapter 7, verses 37-38 states as follows. ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 37 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். In the last days, that great day of the feast, Jesus stood and cried, saying, If any man thirst, let him come unto me and drink. He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living waters. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 ஆகிய வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளான பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதாக்கியம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் போகிறார். We just hope that this message has touched your heart. வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தொடுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். We just hope that this message has touched your heart. இந்த செய்தி உங்களுடைய இருதயத்தை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So even though Job wrote these verses thinking of when man passes away, ஆம், யோபு என்ற பக்தன் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது என்று சொல்லி, but God had another idea in store for him. ஆனால் அவனை குறித்து தேவனுக்கு இன்னொரு திட்டம் உண்டு என்பதை யோபு வெளிப்படுத்துகிறார். That's why verse 9 is the answer to Job's question. ஆம், யோபுனுடைய அந்த கேள்விக்கு பதில்தான் அந்த 9வது வசனம். The sprout was planted with a holy seed. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளங்கிளையை போல் கிளைவிடும். And many plants will sprout abundantly for the glory of God. ஆம், அநேக மரங்கள் இவ்விதமாக தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளங்கிளையை போல் கிளைவிடப் போகிறது. Let's believe and we shall see what God has in store for all of you. ஆம், நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு எல்லோருக்கும் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் வரும் நாட்களிலே காணப்போகிறோம். And let's believe what God is going to do in the work of the worldwide missionary movement. ஆம், அகில உலக மிஷனரி இயக்கத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் கண்கூடாய் காணப்போகிறோம். Using all of our leaders. ஆம், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய எல்லா முன்னணி தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். Using our supervisors. ஆம், நம்முடைய மேல் பார்வையாளர்களை கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். Using our pastors. நம்முடைய போதகர்களை கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். Using our presbyters. ஆம், நம்முடைய ஜோனல் பாஸ்டர்ஸ் மண்டல போதகர்களை கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். Using all of the lay workers. ஆம், நம்மோடு இணைந்து பணியாற்றக்கூடிய எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்த போகிறார். Oh, the word of God is going to change lives. ஆம், கர்த்தருடைய வார்த்தையானது இந்த நாட்களிலே வாழ்க்கைகளை மாற்றப் போகிறது. And the living waters shall flow. ஆம், ஜீவ தண்ணீர் உள்ள அந்த நதிகள் ஓடி வரும். So let's pray. ஆகவே நாம் ஜெபிப்போம். And let's ask the Lord to help you. தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை பார்த்து நாம் கேட்போம். To continue the work. கர்த்தருடைய ஊழியம் தொடர வேண்டும்.
that God has deposited in your lives. ஆம், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிறதான அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். So I will ask Pastor Sam to please pray for all of our brethren in Sri Lanka. தேசத்தில் உள்ள நம்முடைய எல்லா சகோதரர்களுக்காக பாஸ்டர் சாம் அவர்கள் ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். So Pastor Sam, please pray. Oh, hallelujah. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக Hallelujah, hallelujah. எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக Oh, we praise you, Lord Jesus. ஒரு மரத்துக்காக We நம்பிக்கை praise you, Lord. சொல்லுகிறார் ஐயா. We praise you, Lord Jesus, for this word. தண்ணீரின் வாசனை. We praise you, Lord Jesus, for all the things you've done for us. இளங்கிளையை போல Oh, we praise you, Lord. அப்பா, இந்த நாட்களில் We praise you, Lord Jesus. ஆவியானவருடைய ஆகிய தண்ணீரின் We வாசனை thank you, Lord. சபைகள் மேல் வீசட்டும். Oh, we praise you, Lord. We praise you. We praise you. எங்களுடைய வாழ்க்கையிலே Oh, ஆண்டவரே, hallelujah. அந்த தண்ணீரின் வாசனை படும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பா, இளங்கிளையை போல துளிர் விடும். Hallelujah. விதமாய் இளங்கிளையை போல. Oh, glory to God. எங்களுடைய We praise you, Lord Jesus. எல்லா ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்காய் Oh, we praise you, Lord Jesus. உள்ளவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தண்ணீரின் பரிசுத்த ஆவியாகிய தண்ணீருடைய Hallelujah. படட்டும் ஆண்டவரே. Oh, glory to God. அதனால் அவர்கள் துளிர் விடட்டும். Hallelujah. Hallelujah. துளிர் விடட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. எங்களுடைய Oh, சபைகள், praise you, Lord எங்களுடைய Jesus. ஊழியர்கள் துளிர் விடட்டும் We ஐயா. praise you, துளிர் விட்டு Lord. அது We தழைத்து praise you, Lord. ஓங்கட்டும் Bless, ஐயா. bless Sri Lanka. இலங்கையிலே, Bless இலங்கை that மண்ணிலே, country. அந்த Bless all our brethren. ஊழியமானது தழைத்து Oh, bless ஓங்கட்டும் Peter ஆண்டவரே. Chalvam. அங்குள்ள எல்லா ஊழியர்களையும் Oh, bless, dear Lord. Bless all of our pastors and lay workers, dear Lord. உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. Oh, ஆண்டவரே, hallelujah. தண்ணீரும் வாசனை, Your பரிசுத்த word ஆவியாகிய may தண்ணீரின் வாசனை. flow in a special way, dear Lord Jesus. Hallelujah, hallelujah. We thank you, Lord. Thank you, Jesus. Thank you. Thank you in a very special way, dear Lord. Amen and amen. So praise the Lord. I want to thank Pastor Sam Jacob for being my translator today. இன்றைக்கு பாஸ்டர் சாம் அவர்கள் எனக்கு மொழிபெயர்க்க உதவி செய்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And Pastor Tito Chalvam and all our pastors in Sri Lanka receive my hug. பாஸ்டர் திருசெல்வம் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய எல்லா எங்கள் போதகர்களுக்கும் And receive all our greetings from Puerto Rico. விரும்புகிறேன். And receive our greetings from Puerto Rico. போர்ட்டரிக்காவிலிருந்து எங்களுடைய வாழ்த்துதலை நீங்கள் பெற. கர்த்தர் மணி நேரமாய் மிகவும் அருமையாய் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். இந்த முதலாவது நாளிலே கர்த்தருடைய இந்த ஆன்லைன் கன்வென்ஷன் ஆனது கர்த்தர் மிகவும் அருமையான வார்த்தைகளை தந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். போர்ட்டரிக்கோ தேசத்திலிருந்து அருமையான கணத்துக்குரிய ஊழியர் ஆல்பர்ட் ரிவேராவை கொண்டு தேவன் இந்த முதலாவது நாள் கன்வென்ஷனிலே கர்த்தர் பேசின திட்டத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமாயிருப்பேன். கோடாரியானது மரத்தருகே வைக்கப்படுகிற காலம் 2021 ஆண்டு கர்த்தருடைய நோக்கமானது, கர்த்தருடைய எச்சரிப்பு சத்தமானது அது சபைகளை நோக்கியதானதாய், கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கியதானதாய் இருக்கிறதை குறித்து பார்க்கிற பொழுது அது பயங்கரமாக இருக்கிறது. ஒரு ஸ்திரத்தன்மையிலே, ஒரு நிலையான ஆவியிலே கோடாரிக்கு அகப்படாதபடி ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு இந்த கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம்.
விசேஷமாக இந்த கன்வென்ஷனை யூடியூப் கூடாய், பேஸ்புக் கூடாய் இன்னும் எங்களோடு கூட சேர்ந்து இதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். முதலாவது நாளிலே நிறைவு செய்திக்காய் சோதனை விசேஷமாய் வார்த்தையை கொடுத்த தேவதாசுரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை எங்களுக்கு நேர் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர், அதற்காய் நன்றி. நேரமாய் ஆண்டவரே தகப்பனுடைய வார்த்தை கிரியைகள் உண்டாயினதை நாங்கள் உணர்ந்தோம், அற்புதங்கள் கண்டதை நாங்கள் உணர்ந்தோம். ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே தகப்பனே இணைய வழியாய் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்ததை நாங்கள் உங்களுடைய கரத்தில் நினைக்கிறோம். ஐயா, என் பெரியவர் இந்த கடைசி நாட்களிலும் எங்களுக்கு நிலையான ஆவியை தாரும், ஒரு ஸ்திரத்தன்மையை தார். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தேசங்களில் ஊடாய் பார்க்கிறவர்கள், ஆண்டவரே விசேஷமாய் டிவி மூலமாய் பார்க்கிறவர்கள், ஆண்டவரே இதை எப்படியெல்லாம் பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவனமாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. முதலாவது நாள் கன்வென்ஷனை நாங்கள் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதியான நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. தடைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. இதனால் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்துமே மறுபடியும் துதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, இந்த 2வது நாள் 3வது நாள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும். முதலாவது கன்வென்ஷனை ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த இணையவழியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். பொறுப்பிடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, யாவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.